ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. நேற்று நைட்லேருந்து மழை. நேற்று கொஞ்சம் மழை, இன்னைக்கு கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சது மத்தியானம் வரையும். நைட்டு சாப்பாடு என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் பால் கஞ்சி, பால் சோறு மொம்ல அந்த மாதிரி. எப்படின்னா சோறை நல்லா 2-3 தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் பரவாயில்லாமல் நிறைய வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுக்கணும். வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுக்கிட்டு சோறு அரிசியில் போடும் போதே இந்த வெள்ளைப்பூடையும் சேர்த்து போட்டுடணும். வெள்ளைப்பூடு, 2 மிளகு, 2 வெந்தயம், சின்ன சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வேக கொலைய வச்சிடணும். குக்கரில் வைக்காதீங்க, நான் சும்மா இதில் கழுவுறேன். என்ன கழுவிட்டு 2 பானையில் வச்சுருவேன். எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் திருவி பால் எடுத்துக்கோங்க. சோறு நல்ல இது வெள்ளைப்பூடு, சீரகம் இதெல்லாம் போட்டு வெந்நீர் கொதிக்க வச்சு போடும் போது சோறு நல்லா குழஞ்சி வறுக்கும் போது தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிருங்க. பால் கஞ்சி. நாங்கள் பால் சோறு மாதிரி கஞ்சி மாதிரி வைக்காம கொஞ்சம் குழு குழுன்னு வச்சு இதுக்கு முட்டை வறுத்து சாப்பிட்லாம், வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்து சாப்பிட்லாம், ஊறுகாய் சாப்பிட்லாம், எதுனாலும் தொட்டுக்கிட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு இது சாப்பிட்டா வெள்ளைப்பூடு வாயுவுக்கு நல்லது. மிளகு, சீரகம், தேங்காய் பால் இவ்வளவும் போட்டு டேஸ்டாக செஞ்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பால் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க நைட்டு. இந்த மழை நேரத்துக்கு உடம்புக்கு நல்லது, சளி பிடிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டுட்டு அக்கறை சொல்லுங்க.